டிஎன்பிஎஸ்சில குரூப் 4 எக்ஸாம் நாளைக்கு நடக்க போகுது. தமிழ் இலக்கணத்த ஒரு டைம் ரிவிஷன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தமிழ் இலக்கணத்த இதுவரைக்கும் படிக்காதவங்களும், நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன் ஒரு டைம் ரிவிஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தமிழ் இலக்கணம் மொத்தம் 5 வகை இருக்கு. 1 எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணின்னு சொல்லிட்டு மொத்தம் 5 வகை இருக்கு. ஃபர்ஸ்டா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா எழுத்து. எழுத்து பாத்தீங்கன்னா முதல் எழுத்து, சார்பு எழுத்துன்னு சொல்லிட்டு 2 வகை இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் முதல் எழுத்து அப்படின்னா உயிர் எழுத்து 12ம் மெய் எழுத்து 18ம் மொத்தம் 30 சேர்ந்தது தான் முதல் எழுத்து அப்படின்னு சொல்லிட்டுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சார்பு எழுத்து. முதல் எழுத்தை தொடர்ந்து வர எழுத்துக்கள் தான் சார்பு எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. இந்த சார்பு எழுத்துக்கள் மொத்தம் 10 வகை இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா உயிர்மை, ஆயுதம், உயிரிழபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம் மொத்தம் 10 வகை இருக்கு சார்பு எழுத்துக்கள். அடுத்து 2வதா பார்க்க போறது எதுன்னு பாத்தீங்கன்னா சொல். சொல்லுன்றது ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் சேர்ந்து நின்றோ பொருள் தரதுக்கு பேர் தான் சொல் இலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெயர் சொல், வினை சொல், இடைச்சொல், உரிச்சொல்னு சொல்லிட்டு மொத்தம் 4 வகை இருக்கு சொல் இலக்கணம். அடுத்து நாம பார்க்க போறது பொருள் இலக்கணம். பொருள் இலக்கணம் பாத்தீங்கன்னா மொத்தம் 2 வகை இருக்கு. ஒன்னு அகம், இன்னொன்னு புறம். ஒருவருடைய அறம், பொருள், வீடு இத 3 பத்தி சொல்றதுக்கு பேரு அகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே அவருடைய கல்வி, வீரம், கொடைய பத்தி சொன்னா அது புறம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா பார்க்க போறது யாப்பு இலக்கணம். யாப்பு இலக்கணத்துல எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடைன்னு சொல்லிட்டு மொத்தம் 6 உறுப்புகள் இருக்கு. வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பான்னு சொல்லிட்டு 4 பாக வகைகள் இருக்கு. ஒரு செயலுக்கு ரொம்ப அழகு கூடுறது எதுன்னு பாத்தீங்கன்னா அணி. அந்த சொல்லு அழகும் பொருள் அழகும் எடுத்து சொல்றதுக்கு தான் அணின்னு சொல்லுவாங்க. இந்த அணி பாத்தீங்கன்னா தன்மை அணி, ஊவமை அணி, உருவக அணி, வேற்றுமை அணி, இரட்டறு மொழிதல் அணி சொல்லிட்டு பல வகைகள் அணிகள் இருக்கு. அடுத்ததான் அடி வகைகள்ல குரல் அடி பாத்தீங்கன்னா 2, அளவடியில் பாத்தீங்கன்னா 4 அடி, நெடிலடி பாத்தீங்கன்னா 5, 5க்கு மேல இருந்தா அது கலிநடில்னு சொல்லுவாங்க. சிந்தடிக்கான சரியான ஆன்சர் கமெண்ட் சொல்லுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் இலக்கணம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு.